ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோலெக்ஸ் சூர்யா சரோட வெறித்தனமான டாப் 10 மூவி கலெக்ஷனை பற்றின அட்டகாசமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூர்யா சார் பிளட்ஸ் பார்த்துடலாமா? சூர்யா சாரோட டாப் 10 மூவி கலெக்ஷன்ஸை. இந்த வரிசையில் 10வது இடத்துல 2014 ரிலீஸ் ஆன அஞ்சான் படம் இருக்குது. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 70 கோடி அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 89 கோடி அண்ட் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. 9வது இடத்துல 2010 ரிலீஸ் ஆன சிங்கம் படம் இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 12 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 90 கோடி அண்ட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. 8வது இடத்துல 2018 ரிலீஸ் ஆன தானா சேர்ந்த கூட்டம் படம் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 43 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 93.4 கோடி அண்ட் இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக அமைஞ்சிருக்கு. 7வது இடத்துல 2020 ரிலீஸ் ஆன சூரரை போற்று இருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 25 கோடி அண்ட் இந்த படம் வந்து மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி பண்ணியிருக்கு அண்ட் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஓடிடி ரிலீஸ். 6வது இடத்துல 2025 ரிலீஸ் ஆன ரெட்ரோ படம் இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 65 crores அண்ட் இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குதுன்னா 101 கோடி அண்ட் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. 5வது இடத்துல 2011 ரிலீஸ் ஆன 7ஆம் அறிவு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 75 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 108 கோடி அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஹிட் படமாக சூர்யா சாருக்கு அமைஞ்சிருக்கு. 4வது இடத்துல 2024 ரிலீஸ் ஆன கங்குவா படம் இருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 300 கோடி அண்ட் இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 கோடி அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படமாக சூர்யா சாருக்கு அமைஞ்சிருக்கு. 3வது இடத்துல 2016 ரிலீஸ் ஆன 24 இருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 60 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 110 கோடியா இருக்கு அண்ட் மேலும் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. 2வது இடத்துல 2017 ரிலீஸ் ஆன சிங்கம் 3 படம் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 75 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 111 கோடி அண்ட் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சூர்யா சாருக்கு எந்த படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படம் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 45 கோடி அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 123 கோடி அண்ட் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் சூர்யா சார் பிளட்ஸ். இதுதான் சூர்யா சாரோட டாப் 10 மூவி கலெக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூர்யா சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.